நல்லா மொறுமொறுன்னு வெண்டைக்காய் ரெடி ஆயிடுச்சு. 1/2 கிலோ வெண்டைக்காய் எவ்வளோன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதோட சேர்த்து அப்பளம் வறுத்து சாப்பிட்டுக்கணும். அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு, இந்த கிச்சனில் வந்து இந்த கடப்பாக்கல் போட்டிருப்பாங்கல்ல, கீழே பேலன்ஸ் இது பண்ணாமல் வெறும் கடப்பாக்கல் மாதிரி இருக்கும். இதை வந்து சூடு தாங்காது இந்த கல். ரொம்ப எனக்கு 2 வாட்டி வந்து வெடித்து அப்படியே 2ஆக பொளந்து விழுந்திருக்கு. அந்த நேரம் வந்து எதுவுமே யாருக்கும் எந்த ஒரு இது இல்லாமல் சேஃப்டியாக இருந்துச்சு. இப்போ அதுலேருந்து ஒரு சொல்லி கொடுத்த இது வந்து டிப்ஸ் வந்து எனக்கும் சொல்லி கொடுத்தது வந்து இந்த பிருமனை இருக்குதுங்கள, பிருமனைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பிருமனையை போட்டு சாதத்தை வடித்த நிமிர்த்த சாதத்தை இது மாதிரி வச்சிட்டோம்னாக்க கல் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி சாம்பார் கொதிக்குது. இதே மாதிரி யாரும் இந்த தவறை வந்து செய்ய வேணாம். யார் வீட்டில் நடந்திருந்தாலும் இது மாதிரி கொஞ்சம் மாற்றிக்கோங்க. பெருமனை போட்டு வச்சிட்டோம்னாக்கா இந்த கல் நான் இப்போ ரொம்ப வருஷமாக இது மாதிரி தான் வச்சிட்ருக்கேன். ட்ரே நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. என்கிட்ட 2 பெருமனை தான் இருக்குது. மற்றபடி இன்னும் எதுவும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுனாக்கா இந்த அடுப்பு மேலே இந்த இப்போ வெண்டைக்காய் வறுத்தது இருக்குது, இது மாதிரி வச்சுக்கிறது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.